கார்த்தி தீபா சீரியல் மே 26 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு கார்த்தியும் தீபாவும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ எல்லாருமே கார்த்தி தீபாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரம்யாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ நம்ம தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ரம்யா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்திகிட்ட. அப்போ கார்த்தி ரம்யாவை பார்த்ததோட, மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தீபா வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ரம்யா தான் வந்து கார்த்தியோட பாஸ் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் புரிஞ்சுக்கிறாரு, ரம்யா தான் தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படியா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து தீபாகிட்ட, தீபா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, எனக்கு கிஃப்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, என்னாச்சு ரம்யாவுக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம தீபா நினைக்கிறாங்க. கார்த்திக் கேட்குறாரு, என்ன தீபா ரம்யா மேடம் உடனே போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் ரம்யா தான் உங்களுடைய பாஸ்னு ஏன் சார் இத்தனை நாளே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எங்கே தீபா என்னைய சொல்ல விட்டீங்க, ரம்யான்னு பேரை ஆரம்பித்தாலே செமையாக கோவப்படுவீங்க பார்த்தீங்களா, கடைசியாக அது உங்களுடைய ஃப்ரெண்டு தான், இப்போ ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சிரிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி தீபா உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு ரிங்கு கொடுத்தனே, 2 பேரும் ஒருத்தர் போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போ தீபாவும் கார்த்தியும் அந்த ரிங்கை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. அப்போ ரம்யா இதை ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி எதுக்காக என்னை ஏமாற்றணும், நான் கார்த்திக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்ட்டு ரம்யா அழுகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அடியே ரியா அங்கே என்ன நடந்துச்சு, கார்த்தியையும் தீபாவையும் ஒன்றா பார்த்துட்டாளா அந்த ரம்யா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தாச்சு, பார்த்துட்டு எந்தவித கேள்வியுமே கேட்கவே இல்லை, ரம்யா சைலண்ட்டாக இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ பார்த்துட்டாளா, அப்போ நம்ம அடுத்ததாக என்ன முடிவு எடுக்கணுமோ அதை தான் எடுத்தாக்கணும் அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நம்ம அந்த ரம்யாவை பார்த்து நேரடியாக பேசணும், அவகிட்ட நம்ம தீபாவை பற்றியோ இல்லை கார்த்தியை பற்றியோ தப்பாக சொன்னோம்னா கண்டிப்பாக அவள் கார்த்தியையோ தீபாவோ பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம உடனே போயிட்டு அந்த ரம்யாவை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக போய் பார்த்தா அவள் தீபா கிட்ட விவரத்தை பேசினா கண்டிப்பாக தீபா அவளுடைய மனசை மாற்றிடுவா, அதனால் நம்ம இப்போவே போய் அவகிட்ட பேசி அவளை இன்னுமே கார்த்தியை நல்லா லவ் பண்ணும்படி பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொன்ன இடத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ரம்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை நான் ஏமாற்றிட்டேன்னு கோவப்பட்டாங்களோ என்னமோ அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு சாதாரண லேபர் அப்படின்னு சொல்லி தானே போய் சேர்ந்தீங்க, இப்போ நீங்கள் லேபராக தானே வேலை பார்க்க போகிறீங்க, ஒன்றும் நீங்கள் போய் சொல்லலையே, எங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக தானே போனீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா இருந்தாலும் அவங்க கம்பெனிலே இருந்து அவங்கக்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் கோவம் தான் படுவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ரம்யக்கிட்ட எடுத்து சொன்னால் கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, ரம்யா என்னாச்சும்மா, எப்படி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ரம்யா ரொம்ப சோகமாக ரூமுக்கு போகிறத நம்ம ரம்யாவோட அப்பா நோட் பண்ணுறாரு. ரம்யாவோட அப்பா நேராக ரம்யா ரூமுக்கு போயிட்டு, ரம்யா கதவை தரமா என்ன ஆச்சு பார்ட்டியில் அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா நான் உன்னுடைய அப்பாம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, என்னதாம்மா ஆச்சு சொல்லுமா அப்படின்னு. அப்போ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அப்போ ரம்யாவோட அப்பா நினைக்கிறாரு, யார் இருந்து வர்றது அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஐஸ்வர்யாவும் ரியாவும் நிற்கிறாங்க. அந்த ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, நீங்கள் யார், உங்களுக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரம்யாவை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாரு,
எதுக்காக நீங்கள் ரம்யாவை பார்க்கணும், இப்போ ரம்யாவை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இப்போ ரம்யா அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவோட அப்பா நேராக அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்டத்தோட அவர் கேட்குறாரு, எதுக்காக என் பொண்ணு இப்படி அழுவுறா, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியில் இருக்கிறானே அந்த கார்த்தி, அவனால தான் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, என்னாச்சு, அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த பையனை தான் உங்கள் பொண்ணு விரும்பியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நல்லது தானே, ஆனால் சாதாரண லேபரையில் என் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சாதாரண பையன் இல்லை அந்த பையன், உங்கள் கம்பெனியில் உங்கள் பொண்ணை ஏமாத்துறதுக்காகவே வந்து வேலை பார்த்துருக்கான் அந்த கார்த்தி. இப்போ உங்கள் பொண்ணை ஏமாற்றிட்டான் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு. ஆனால் கார்த்திக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடந்திருக்கு. அதுக்கு தான் வந்து ரம்யா போயிருக்கா, அது வேறு யாரும் இல்லை, கார்த்தியோட ஒய்ஃபு தீவா தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் எதுக்காக என் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாது, அவன் ஃபாரினில் படித்தவன், எத்தனையோ பெண்களை வந்து அவன் ஏமாற்றிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணலாம் அது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நாங்கள் ரம்யா கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. உடனே ரம்யாவோட அப்பாவும் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு ரம்யா கிட்ட, ரம்யா உன்னை பார்க்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, யார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கார்த்திக்கு சம்மந்தமானவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா ரூமை விட்டு வெளியில் வராங்க. வந்துட்டு நேராக பார்த்துட்டு, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்படி ஒரு ஆம்பளை ஏமாற்றிட்டா இந்த மாதிரி தான் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் யார், ரம்யா அத்தனை ஆண்களையும் ஒத்த கையில் வச்சு வேலை வாங்குறவங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் யார் தப்பு பண்ணாலுமே வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஆனால் கார்த்தி வந்துட்டு நான் ரொம்ப லவ் பண்ணேன், அவன் என்னை ஏமாத்தினது என் மனசு தாங்க முடியலை அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எத்தனை நாள் மூலையிலே உட்காந்துருக்க போகிறீங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த கார்த்தியை பழிவாங்க முடியும், கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னால் கார்த்தியை பழிவாங்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி பழிவாங்க முடியாதுன்னா கார்த்தியவே கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இதே மாதிரி மூலையிலே உட்காந்துருக்க போகிறீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்திக்கும் தீபாவுக்கும் தான் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, என்னால் எப்படி கார்த்தியை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சா எது வேணாலும் பண்ணலாம், ரம்யா இங்கே பாருங்கள், தீபாவுக்கும் கார்த்திக்கும் பிரச்சனையை உண்டாக்கி 2 பேரையும் பிரிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இது தப்பில்லையா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி உங்களை தானே லவ் பண்ணாங்க, அப்போ உங்களை தானே கார்த்திக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அவளை பார்த்தீங்களா, அவளுக்கு எதுவுமே தெரியாது, கிராமத்துலேருந்து வந்தவ, ஒரு ஸ்டைல் தெரியாது, டீசன்ட் தெரியாது, ஒரு ஹோட்டலில் போய் எப்படி உட்காந்து சாப்பிட்ணும் கூட தெரியாது, ஆனால் நீங்கள் தான் வந்து கார்த்திக்கு பொருத்தமான ஜோடி அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யா மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க.